எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த கடலைப்பருப்பும் அந்த உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா இதை வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5-6 பூண்டு பற்கள், 2 வரமிளகாவை விதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பூண்டு எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதே சமயத்தில் இந்த வெங்காயத்தில் உப்பு பிடிச்சி சாப்பிட போச்சுலேயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினா நம்மளுக்கு போதும். அடுத்ததாக இது கூட நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி பழத்தையும் நம்ம நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துருக்கணும். நீங்கள் மூடி போட்டு குறைவான தீயில வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே தக்காளி பழம் இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்துடும். இப்போ மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடியும் குழம்பு மிளகாய்த்தூளுடைய காரமே போதுமானதாக இருக்கும். இப்போ குறைவான தீயில நல்லா இதை வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். அதே சமயத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போயிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நல்லா ஒரட்டை கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய்களை சேர்த்துக்கோங்க. நான் இதை மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை 2ஆக கட் பண்ணாமல் நீளமான ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிலாம் நம்ம இதை குக் பண்ண போகிறது கிடையாது. அந்த மசாலாலே இதை நல்லா வேக வைக்க போகிறோம். அதனால் இதை நல்லா ஒரட்டை கலந்து எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம உப்பு போடலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்தே லைட்டாக அப்படியே அந்த ஆவி தண்ணி விழுந்து கத்திரிக்காயெலாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஒரு 3 நிமிஷம் கழித்து பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போச்சில் உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் உப்பினுடைய அளவை பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி முதல்ல உப்பு சேர்க்காதீங்க. லைட்டாக ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்து பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 பதத்துக்கும் மேலே நல்லா அந்த கத்திரிக்காய்கள்லாம் நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இன்னுமே ஒரு 4-5 நிமிஷம் குக் பண்ணால் நம்மளுக்கு போதும். அதனால் திரும்பவும் மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காய்கள்லாம் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுறதா தான் பண்ணலாம். இல்லை தேங்காய் பூ பிடிக்கும் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் பூ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் தயிர், அப்படி இல்லைன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், இது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.